வெல்கம் டு ஜேஜே உலகம். நான் உங்கள் கிறிஸ்டி யோகா டீச்சர். ஸோ இன்றைக்கி நான் என்ன ஹெல்தி ஈட்டிங்கில் என்னென்ன சாப்பிட்டேன்றதை பார்க்கலாமா? காலையில் ஆஸ் யூஷுவல் முட்டை ஆம்லேட்டு வித்து ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்திஸ். ஸோ லஞ்சுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரை நல்லா கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி அதை தோசைக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா தயிரில் கேரட்டு, பீட்ரூட்டு, குக்கும்பர் எல்லாம் போட்டு அதை ஒரு ரைத்தா மாதிரி பண்ணிட்டேன். ஸோ நான் அரைச்ச மாவு ரொம்ப கெட்டியாக தண்ணிலாம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துட்டேன். ஸோ ஏன்னா நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் நம்ம பயிர் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அதை சுட்டு எடுக்கும்போது நம்ம அதில் கீ சேர்க்கும்போது நமக்கு குட் ஃபேட் அதில் நமக்கு சேரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பு நல்ல கார்பு தான் இந்த பச்சை பயிரில் இருக்கும். ஸோ இது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலையிலே நம்ம தேவையான ப்ரோட்டீன் எடுத்துட்டோம். இந்த பயிரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் முளை வந்திருந்தது. ஸோ அதாவது கொஞ்சம் தழுக்கிறதுக்கு அந்த இது வேர் வந்திருந்தது. ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். நம்ம ஊற்றுறது தாங்க தோசை, நம்ம செய்கிறது தாங்க ஃபுட்டு. ஹெல்த்தியான ஐட்டத்தை எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்ணும், அவ்வளோதாங்க. தோசை ஒரே தோசை பெருசாக தான் ஊற்றணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நமக்கு என்ன பிடிக்குதோ அதன்படி நம்ம செஞ்சுட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் ஊற்றிருக்கிற தோசையோட ஷேப்பை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ எனக்கு அது ரவுண்டாக வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அதே ஷேப்பில் ஊற்றி சாப்பிட்டாச்சு. அப்புறம் அதுக்கு தொட்டுக்க என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தி தான் செஞ்சேன். கேரளா ஸ்பெஷலு. உண்மையிலே அடி தூளம் சூப்பராக இருந்ததுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சேன். உண்மையிலே ரொம்ப 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 நல்லா இருந்தது. அந்த தோசைக்கும் இந்த சம்மந்தி வச்சு சாப்பிட்டதுக்கும் அப்படியே நல்லா, ஏன்னா அந்த தோசை மாவுலையுமே கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன். இதுவும் நல்லா புளிப்பு காரமாக உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டயட் ஃபுட்டுன்ற மாதிரியே இல்லை. ஸோ நீங்களும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என்னோடய லன்ச் பிளேட்டு. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்னோடய ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கடைசியாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு க்ரீன் டீ குடிக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். உண்மையிலே அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ க்ரீன் டீயோட என்னோடய ஃபுட்டை நான் முடித்தாச்சு. ஸோ டயட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.